எல்லோருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணாச்சி அவர்களுடைய ஆணைப்படி எனக்கு இந்த பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு சீட்டு கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மேலும் இந்த பாளையங்கோட்டை தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவெடுத்து தளபதி அவர்கள் என்னிடம் ஒரு ஆணையிட்டிருக்கிறார்கள். எப்படி செய்வீர்களோ தெரியாது. அதாவது பாளையங்கோட்டை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டமும் நம்மளுடைய ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி மலர வேண்டும். நல்ல சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும், நல்ல குடிநீர் கொடுக்க வேண்டும், நல்ல கல்வி கொடுக்க வேண்டும். மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ அடிப்படை வசதிகள் எல்லாம் நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இன்னும் பல திட்டங்களை அவர்கள் எடுத்து கூறுவார்கள். இன்னும் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அவர்களுடைய கோரிக்கைகளெல்லாம் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் 10-15 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இன்னும் இப்போ பாளை பகுதிக்கு 8ஆம் தேதி வர இருக்கிறார்கள். பாளை பகுதிக்கு 8ஆம் தேதி வர இருக்கிறார்கள். அது இன்னும் கரெக்டான ஒரு டைம் கொடுக்கவில்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் கொடுத்து விடுவார்கள். கொடுத்த உடனேயே உங்களுக்கும் நான் சொல்லிவிடுவேன். இந்த பொதுக்கூட்டத்திலையும் அவர் பல கோரிக்கைகளை வைப்பார்கள். அவர்களுடைய தளபதியுடைய எண்ணம் எப்படி என்றால், ஒரு நல்ல ஆட்சி பண்ண வேண்டும். நிரந்தரமாக எம்ஜிஆர் எந்த ஆட்சி பண்ணினாரோ 15 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர். அதே போல் யாரும் இருந்ததில்லை. அதே மாதிரி நம்ம தளபதி ஆட்சியும் 3 முறை இல்லை, 4 முறை இல்லை, தளபதியுடைய ஆயுள் காலம் வரைக்கும் நாங்கள் தான் தமிழகத்தை ஆளுவோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கெல்லாம் உறுதியாக சொல்கிறேன். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எல்லா வசதிகளும் மக்களுக்கு செய்து கொடுக்கப்படும். என்ன தேவையோ அதை உடனுக்குடன் செய்து கொடுக்கப்படும். அதாவது ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர முடியும் எங்களால். அதாவது அந்த ஊழல் பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணணும். அதுதான் தலைவருடைய நோக்கம், வேறு நோக்கமே கிடையாது. இன்றைக்கி ஒரு பெரிய ஊழல் நடந்துகிட்ருக்கு. ஒரு பல கோடி, அதாவது 1000 கோடி 2000 கோடிங்கிறது இல்லை. இன்றைக்கி ஒரு எத்தனை 3500 கோடி ஊழல் நடந்திருக்கு இந்த திமுக ஆட்சியில். இந்த ஊழலெல்லாம் இல்லாமல் அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பது தான் தலைவருடைய நோக்கம். இதை கண்டிப்பாக செய்து முடிப்போம். கண்டிப்பாக அதை நடத்தி விடுவோம். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் எனக்கூடிய பாளையங்கோட்டையில் தான் கல்வி நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, இல்லாதவர்களுக்கு வீடு, எல்லா வசதியும் செய்து கொடுப்பேன் என்று தளபதி திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அது கண்டிப்பாக நடக்கும். பாளையங்கோட்டையில் இப்போ சாலை வசதி இல்லை. பாளை கால்வாய் சுத்தம் பண்ணணும். தாமிரபரணி ஆறு எல்லா ஆட்சியிலையும் சுத்தம் பண்ணணும். நல்லா ஒரு சாக்கடை கலக்காத நீரை கொண்டு வரணும் என்று தான் எல்லாருடைய ஆசையும் இருக்கிறது. எல்லாரும் அதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள், ஆனால் செய்வதில்லை. அதில் பல ஊழல்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழல் நடக்காமல் அதை நாங்கள் செய்து முடிப்போம் 5 ஆண்டுகளுக்குள். அதனால் தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா கோரிக்கைகளையுமே ஒரு ஆண்டுக்குள் நீங்கள் செய்து முடிப்போம் என்று சொல்லுங்கள். எந்த திட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாமே நாங்கள் செய்து முடிச்சோம். உங்களுக்கு அழுத்தம் எது இருக்கா சார்? இந்த விஜய் வருகை முன்னிட்டு இடம் தேர்வு அதில் ஏதாவது அழுத்தம் எது கொடுக்குறாங்க மறைமுகமாக ஆளுங்கட்சி தரப்பு? அதெல்லாம் ஒன்றும் அழுத்தமே இல்லை. 8ஆம் தேதி வர்றதா இருக்குது. அதெல்லாம் இன்னும் கரெக்டாக சொல்லலை. அது இன்னும் ஒரு நாள் 2 நாளில் சொல்லுவாங்க. நாங்கள் 2 இடம் தேர்வு பண்ணியிருக்கிறோம். ஒன்று கங்கை கொண்டான் பக்கம், சிப்காட் பக்கத்தில்.
என்ன ஒன்று நம்ம ராஜகோபாலபுரம் பக்கம் நார்வல் பைபாஸ் ரோட்டில் 2 இடம் தேர்வு பண்ணியிருக்கிறோம். 2 இடத்துக்குமே பெர்மிஷன் வாங்க சொல்லியிருக்காங்க. அதில் எந்த இடம் அவங்க கமிஷனர் தேர்வு பண்ணுகிறார்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்ச